bringing you all back to our TNPSC cluster. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ எஸ், போன டாப்பிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். எக்ஸ்ப்ளனேஷனும் நான் நல்லா கொடுத்துருக்கேன். அண்ட் அனதர் திங், நான் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸை உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கோம். நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு. ஸோ ஒன்றும் நான் சொல்ல நீங்கள் அந்த நோட்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்லேருந்து நான் அந்த நோட்ஸ் தரப்போகிறதில்ல. பிகாஸ் இப்போ நம்ம ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறோனாலுமே அது நம்மளாக தேடி போய் படித்தாதான் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அதில் கிடைக்கும். ஸோ மற்ற நோட்ஸில் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கூட நம்ம தேடி படிக்கிறதுல நமக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி தேடி படித்தா நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ தட் நமக்கு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகே, ஸோ நான் கொடுக்குற நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே கவர் ஆகிருக்கும். பட் ஸ்டில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்களாக தேடி படிக்கும்போது அதோட எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ தட் அந்த நோட்ஸ் இல்லாமல் வெறும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை புரிஞ்சுட்டு அண்ட் தென் நீங்களாக போயிட்டு அந்த லெசனில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கும். பிகாஸ் நீங்கள் இங்கேயும் ஒரு தடவை கவனிக்கிறீங்க அண்ட் தென் நீங்களும் போயிட்டு தேடி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற அந்த டாப்பிக்கை எடுத்து அதோட எல்லா ரிலேட்டட் திங்ஸையுமே நீங்களே படிச்சுக்கும் போது 2 தடவை, ஸோ இங்கே டபுள் டைம் நீங்கள் அதை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அது மெமரி ஆகும். ஓகே, ஸோ நான் கொடுக்குறது நான் எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் எப்போ வேணாலும் சும்மா தூங்குறதுக்கு டைம் ஆச்சு, தூக்கம் வரல அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் கேட்கலாம். இல்லாட்டி நீங்கள் சும்மா ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த ஹெட்செட் போட்டுட்டு நீங்கள் இந்த வாய்ஸ் கேட்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுப்பேன். பட் நீங்கள் இன்னொரு தடவை போயிட்டு அதை தேடி படிச்சிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக மெமரி ஆகும். ஸோ தட் நான் அந்த நோட்ஸ் தராமல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிளியராக பண்ணுவேன். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக இதை பார்த்தாலே உங்களுக்கு பாதி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கவர் ஆகிடும் இதை கேட்டாலே. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நம்மளாக தேடி போய் படித்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவர் பண்ணலாம், கேதர் பண்ணலாம்ல. ஸோ தட் அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு நோட்ஸ் எல்லாம் நீங்களாக தேடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் ஆர் டாபிக். ஸோ இங்கே டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அது நம்ம பார்க்க போகிறோம். இது மோரோவர் ரைட்ஸ் மாதிரியே தான், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரியே தான். பட் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ரைட்ஸ். கண்டிப்பாக இது சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்தாகணும், இந்தியன் பீப்புளுக்கு கொடுத்தாகணும். ஓகே, அது சப்போஸ் அவங்க வயலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடலாம். பட் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் அவ்வளோ முக்கியமானது கிடையாது. பட் இதை ஃபாலோ பண்ணால் நம்மளோட டெவலப்மெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஈஸியாக நம்ம டெவலப் ஆக முடியும். அதனால தான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் இதில் நமக்கு ஏதாவது வயலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கோர்ட்லலாம் போய் கேஸ் போட முடியாது. அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஓகே, தென் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை 3 தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயும் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை 3 தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. பார்ட் 4 ஆர்டிகல் 36 to 51. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் நமக்கு பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ஓகே, இது ஆக்சுவலாக நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்கும்போது இங்கே எந்த கேட்டகரிஸாமே இது டிவைட் பண்ணல. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம், ஓகே இது ஒரு கேட்டகரிஸ் பேசிஸில் நம்ம டிவைட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸில் டிவைட் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேசிஸில் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஆனால் இந்த டிவிஷன் கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனில் கண்டினியூஸாக டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றணுமேன்னு சொல்லிட்டு இந்த 3 ப்ராட் கேட்டகரிஸில் நம்ம இதை டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல். ஓகே,
தென் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நம்ம டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷனோட ஒரு நோவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ இதில் தென் இதில் வந்து 86th அமெண்ட்மெண்ட், ஏன்னா 3 அமெண்ட்மெண்ட் நடந்தது இல்லையா, ஸோ அதில் 86th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஆர்டிகல் 21A, அதாவது ஸ்கூல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 to 14 years இருக்கிற சில்ட்ரனுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக முதல்ல நமக்கு டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் தான் இருந்திருக்கு. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் ஆர்டிகல் 45க்கு கீழே அதில் தான் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருந்திருக்கு. ஆனால் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 to 14 years உள்ள குழந்தைக்கு ஒரு எஜுகேஷன் கிடைக்கணுன்றது அந்த குழந்தையோட ஃப்யூச்சருக்கு அது பேஸ் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக ஃபண்டமெண்டலாக அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும். அந்த ஒரு தாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க 86th அமெண்ட்மெண்ட் படி டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் 45 ஆர்டிகல் 45ல் இருந்த அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21Aக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா, ஸோ இது வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பண்ண சேஞ்ச். ஓகே, இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது மாதிரி வந்து 60 கண்ட்ரீஸ்க்கும் மேலே ரெஃபர் பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. அதே மாதிரி இங்கே டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டோட கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அயர்லாண்ட், ஓகே, அயர்லாண்டோட கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம ட்ரா பண்ணது தான் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். அயர்லாண்டு வந்து ஏற்கனவே ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அதை எடுத்திருக்காங்க. ஸ்பானிஷ்லேருந்து அயர்லாண்டு எடுத்து அயர்லாண்ட்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் முதல்ல ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷனில் இருந்திருக்கு. ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அயர்லாண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது அயர்லாண்ட்லேருந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை நமக்கு ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி கவர்மெண்ட் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரைட்டை. ஓகே, அதுதான் டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டிபி அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபலுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிரெக்டிவ் பிரின்சிபல் சோஷியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் அந்த இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம். சோஷியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஓகே, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படின்ற போது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸிக்காக. ஓகே, அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு நேச்சுரல் ரைட் நமக்கு. ஓகே, நேச்சுரலாக நம்மளால் அக்வயர் பண்ண முடிய ரைட். டிரெக்டிவ் பிரின்சிபல் வந்து நம்மளோட ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லீட் பண்ணப்பட்டது. புரிஞ்சுதா? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து டைரெக்டாக இருக்குங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பீப்புளுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. வெரஸ் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஓகே, அதுக்காக லீட் பண்ணக்கூடியது தான் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் நம்ம டிரெக்டிவ் பிரின்சிபல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ரெண்டையுமே ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்த வந்து கமிட்டிஸாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமிட்டிஸ்லாம் நம்மளோட இந்த வில்லேஜ் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸுமே கூட ஒரு 4 கமிட்டி தான் வந்து சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த வகையில் ஒன்றுமே நமக்கு கமிட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேயா, அதே மாதிரி தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை ஒரு கமிட்டி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ரூ கமிட்டி. ஓகே, இந்த சப்ரூ கமிட்டி அவங்க தான் வந்து 1945 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1945 நமக்கு இந்த இண்டிவிஜுவல் ரைட்ஸையே 2 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணி நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸே. அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல். ஓகே, இதில் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு இருக்கிற ரைட்டை நமக்கு வந்து அக்வயர் பண்ணிக்க முடியும். டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது ஐடியல்ஸ் விச் வி ஹாவ் டு கீப் இன் மைண்ட். ஓகே, ஸோ அதை வந்து இந்த மாதிரி அதை வந்து நம்மளோட மனசில் வச்சுருக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு பாலிசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா
ஸ்டேட் ஏதாவது ஒரு பாலிசியோ லாவோ எனாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு இது ஒரு ஐடியலாக மனசில் வச்சுட்டு தான் அவங்க வந்து இந்த லாஸ் எல்லாம் எனாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை 3 தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 42nd, 44th அண்ட் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். இங்கே வந்து வயலேட் ஆச்சு ரைட் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நம்மளால் கோர்ட்லலாம் போக முடியாது. வேற ஃபண்டமெண்டல் ரைட்டில் வயலேட் ஆச்சு ரைட்ஸ் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போகலாம். டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு எங்கே இருக்குது கான்ஸ்டிடியூஷன்லன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் ஆர்டிகல் 36 to 51 வந்து நமக்கு இருக்குது. அண்ட் தென் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் 3 கேட்டகரிஸாக டிவைட் ஆகிருக்கு. சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல். இந்த கேட்டகரிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனில் அவங்க கான்ஸ்டிடியூஷன்லையே வந்து இந்த கேட்டகரிஸாக பிரித்து வைக்கல. நம்ம தான் நம்மளோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அண்ட் தென் டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர்டிகல் 45 டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸோட ஆர்டிகல் 45ல் இருந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிகல் 21A கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை நம்ம அயர்லாண்ட்லேருந்து ட்ரா பண்ணோம். அயர்லாந்து ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. டிரெக்டிவ் பிரின்சிபல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நேச்சுரல் ரைட், டிரெக்டிவ் பிரின்சிபல் அப்படின்றது லீட் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரெண்டையும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யார், சஜஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ரூ கமிட்டி இந்த இயர் 1945. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸே இவ்வளோ தான். ஓகே தென் ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 38 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள், அதாவது மக்களுடைய வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நல்ல வழியில் ஜஸ்டிஸ் ஒழுங்கான முறையில் வந்து ப்ரமோட் பண்ணணும். ஒரு சோஷியல் ஆர்டரை நம்ம செக்யூர் பண்ணி ஒழுங்கான முறை மக்களுடைய வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தென் இப்போ நம்ம அந்த பேஸஸில் டிவைட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பேஸஸ்லேயே நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். ஓகே, சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஆர்டிகல் 39 ஆர்டிகல் 47 வரைக்கும் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் தான். ஓகே அது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39 செக்யூர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக்யூர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான கோஎக்ஸிஸ்டன்ஸ் பாப்புலேஷன் நம்மளோட பீப்புளுக்கு மத்தியில் ஒரு பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். அவங்க சேஃபாக வாழறதுக்கான அந்த வழிவகுத்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ் எல்லாமே அந்த வயலன்ஸ் இல்லாமல் அவங்கள பாதுகாக்கிற முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 39 சொல்கிறாங்க. ஆர்டிகல் 39A என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் புவர் பீப்புளுக்குமே லீகல் எய்டு இருக்கணும். ஈக்குவல் ஜஸ்டிஸ் வந்து புவர் பீப்புளுக்கும் கூட இருக்கணும். அவங்களுக்கு ஈக்குவல் ஜஸ்டிஸும் சரி லீகல் எய்டும் சரி எல்லா வகையிலுமே புவர் பீப்புளும் ஈக்குவலானவங்க தான், அவங்களுக்குமே வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 39A சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிகல் 41 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் சிட்டிசன். ஓகே, எந்தெந்த வகையில் ரைட் டு ஒர்க், அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. ரைட் டு எஜுகேட் அவங்க படிக்கிறதுக்கான ரைட் இருக்குது. ரைட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ். இது என்னென்ன கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப ஓல்ட் ஏஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும், அந்த மாதிரி அந்த விஷயம். அண்ட் தென் சிக்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி சிக்னஸ் பீப்புளுக்கும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நம்ம கொடுக்கணும். ஓகே, அவங்களுக்கும் சர்வைவ் பண்ணுறதுக்கான ரைட் இருக்குது. அண்ட் தென் அன்எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து டிசபிள்மெண்ட். ஓகே, ஸோ இந்த வகையில் வந்து எல்லாருக்குமே அந்த ஒர்க் பண்ணுறதுக்கோ எஜுகேட் ஆகிறதுக்கோ பப்ளிக் அசிஸ்டன்ஸ்க்கோ எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 41 சொல்கிறாங்க. ஓகே தென் ஆர்டிகல் 42 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ரிலீஃப். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாவது ஒரு ஒர்க்கிங் பீப்புள் அவங்களுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன்னால் அந்த ஒர்க்குக்கு போக முடியல, ஆனால் அவங்க சொல்கிற அதுக்கான என்ன ரீசனோ அது வந்து ஒரு கைண்டாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா மனிதாபிமானத்து பேரில் வந்து அந்த மாதிரி ஒரு ரீசன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மனிதாபிமானத்தோட பேரில் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான எந்த ஒரு பனிஷ்மெண்ட்ஸுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் டூ இந்த மேட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்னு சொல்லும்பொழுது இது கவர்மெண்ட்டே நமக்கு சொன்னது தான். அதாவது ப்ரெக்னென்ட் விமன் வந்து ஒரு 6 to 9 months வந்து அவங்களுக்கு லீவ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான ரைட் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாமே வந்து ஆர்டிகல் 42ல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் 43ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன 43ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணுறதுக்கு அந்த பேசிக்கான சேலரியை வந்து அவங்க கொடுத்தே ஆகணும். ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு ஸ்டாண்டர்டே வந்து இதை வச்சு ஒன்றுமே சமாளிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற சேலரி இல்லாமல், வேஜ் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களோட ஃபேமிலி அவங்களால ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனபிளான வேஜஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 43ல் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 43A என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒழுங்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா, அவங்க ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது கொடுத்தே ஆகணும். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து அது உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 43A வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஆர்டிகல் 47ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீப்புளோட நியூட்ரிஷன் லெவல் அவங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், பப்ளிக் ஹெல்த்து, அப்புறம் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 47ல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். ஆர்டிகல் 39, 39A, 41, 42, 43, 43A, 47. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். அண்ட் தென் நமக்கு வர்றது காந்தியன் பிரின்சிபல்ஸ். காந்தியன் பிரின்சிபல்ஸ் வந்து ஆர்டிகல் 40 இப்போ பார்க்கலாம். ஆர்டிகல் 40ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, ஸோ வில்லேஜ் லெவலில் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்குன்ற ஒரு சில ரைட்ஸ் எல்லாமே கொடுத்து, ஸோ ஓகே லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்துலாம், ஸோ அது மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 40ல் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆர்டிகல் 43ல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த குடிசை தொழில் செய்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஆர்டிகல் 43B இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து அட்டானமஸ் ஃபங்க்ஷன்ஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 43Bயில் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 46ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே எஸ்சிஸ், எஸ்டிஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இருக்காங்களே அவங்களோட பார்ட்டிசிபேஷனையும் எஜுகேஷ்னல் செக்டர்ஸில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 46ல் சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் ஆர்டிகல் 47 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கெமிக்கல்டு ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், ரொம்ப மோசமான ட்ரக்ஸு இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறத ப்ரொஹிபிட் பண்ணணும், அறவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 47ல் சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் ஆர்டிகல் 48 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காவ்ஸு ஸோ இந்த மாதிரி ஆடு மாடுகளை வந்து பலி கொடுக்கறது அந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 48ல் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஓகே, தென் நமக்கு இருக்கிறது லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். ஸோ சோஷியலிஸ்டிக் பார்த்தோம், காந்தியன் பார்த்தோம். ஸோ காந்தியனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 40, ஆர்டிகல் 43, ஆர்டிகல் 43B, ஆர்டிகல் 46, ஆர்டிகல் 47 அண்ட் ஆர்டிகல் 48 இது எல்லாமே வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆர்டிகல் 44. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே யூனிஃபார்மான சிவில் கோட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் இருக்கணும். எந்த பேசிஸ்லையுமே வந்து சிவில் கோடுன்றது சேஞ்ச் ஆகக்கூடாது. கேஸ்ட் பேசிஸ்லையோ இல்லை ரிலீஜியன் பேசிஸ்லையோ எந்த பேசிஸ்லையோ சிவில் கோட் அப்படின்றது டிஃபர் ஆகாத படிக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து எல்லாருக்குமே இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆர்டிகல் 44. ஆர்டிகல் 45ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயர்லி எஜுகேஷன் கேர் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ 6 years வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எஜுகேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென்
ஆர்டிகல் 48ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரையும் அனிமல் ஹஸ்பண்ட்ரிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு நல்ல வழியில் போகணும், அதுக்கான அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 48ல் சொல்கிறாங்க. ஆர்டிகல் 49ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவோட நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற எந்த பில்டிங்ஸ் அண்ட் தென் இப்போது மானுமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி மானுமெண்ட்ஸு நம்மளோட முக்கியமான பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மானுமெண்ட்ஸ் as well as நேஷ்னல் இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ். ஓகே, இந்த விஷயத்துல எல்லாமே மானுமெண்ட் பிளேசஸ் இது எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 49ல் சொல்லியிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 50ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ளிக் சர்வீசஸில் இருக்கிறவங்க கிட்டேருந்து ஜுடிஷியரியை வந்து செப்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஜுடிஷியரி வந்து செப்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 50ல் சொல்கிறாங்க. அண்ட் ஆர்டிகல் 51ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பீஸை ப்ரமோட் பண்ணணும். ஓகே, குளோபலி ஒரு ஒரு சுமூகமான ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் பீஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 51ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். ஆர்டிகல் 44, 45, 48, 49, 50 and 51. ஓகே, ஒரு சில டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதில் வந்து ஒரு 4 டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் நான் சொல்கிறேன். இந்த 4 டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸுமே 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் நமக்கு 3 அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு இல்லையா, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். அந்த 3 அமெண்ட்மெண்ட்டில் 42nd, 44, 86 அதில் 86ல் ஒன்று நடந்துச்சு. எலிமெண்ட்ரி எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அதாவது ஆர்டிக்கல் 45 ஆர்டிக்கல் 21A கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு சில டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க 1976ல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 39ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்ட்ரன் இருக்காங்கன்னா அந்த சில்ட்ரனோட ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்ட்டுக்கான என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம செக்யூர் பண்ணணும். எதுவுமே வந்து வீணாகக்கூடாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே செக்யூர் பண்ணி வச்சாதான் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்ட் கிடைக்கும், அவங்க ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்ட்காக நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 39ல் சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 39A என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஜஸ்டிஸ் இருக்கணும். ஜஸ்டிஸ்னாலே அது ஈக்குவலாக இருக்கணும் யாருக்குமே. இவங்க வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், ஸோ நமக்கு வந்து இவங்களுக்கு ஜஸ்டிஸ் தேவையில்லை, இல்லாட்டி இவங்க பார்த்தீங்கன்னா புவராக இருக்காங்க, இவங்களுக்கு ஜஸ்டிஸ் தேவையில்லை, ரிச்சுக்கு தான் ஜஸ்டிஸ், அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் இருக்கணும், ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சொல்கிறாங்க ஆர்டிக்கல் 39A. ஆர்டிக்கல் 43A என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேஷன் அவங்களோட ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறபடி. ஆர்டிக்கல் 43A என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும், அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 43A சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட்லி ஆர்டிக்கல் 48A அதில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் அனிமல்ஸ் வந்து எந்த வகையில் எவ்வளோலாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஆர்டிக்கல் 48A என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட வைல்ட் லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 43A வந்து நம்ம ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 48A வந்து வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது ஒரு டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்லேருந்து நமக்கு கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாம். ஓகே, இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் கொஷின் கேட்பாங்க. இப்போ டாக்டர் அம்பேத்கர் அப்படி இருக்காருன்னா அவர் வந்து டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அந்த விஷயம், அப்புறம் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸில் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, டிரெக்டிவ் பிரின்சிபல் கான்ஸ்டிடியூஷன் எந்த பார்ட்டில் இருக்குது, ஐ மீன் எந்த பார்ட்டில் இருக்கோ ஒரு எந்த ஆர்டிகல் என்னென்ன ஆர்டிகல்ஸ் கவர் பண்ணுது அந்த மாதிரி விஷயத்த கேட்குது. கொஷின் பேஸ்டு வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம். அண்ட் தென் அந்த கேட்டகரிஸில் இருக்கிற ஆர்டிகல்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்த்துட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் about directive principles of state policy. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியராக பாருங்கள்.
ஐ மீன் இப்போ வந்து இது ஒரு டாபிக் இல்லையா, இந்த டாபிக் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாதிலேயே விட்டு போனால் அது நம்ம விட்டு போன இடத்துல இருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம முழுசாக பார்க்கறது நமக்கு நல்லது. ஏன்னா வந்து நம்மளால் நிறைய டாபிக்ஸ் வந்து ஒரு மார்க்னாலுமே அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அதனால் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது நான் சொன்னதில் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ தட் நாங்கள் வந்து எங்கே லேக் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரிய வரும். ஓகே, ஸோ இதோட அசஸ்மெண்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அசஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் டாப்பிக்கில் எவ்வளோ கிளியராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து ஓரளவுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி உட்காந்தும் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, உட்காந்து நம்ம இப்போ இதை வந்து நம்ம ஃபோனை கையில் வச்சுட்டு இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸை பற்றி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது மைண்ட் வேறு எங்கேயோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அதுக்கு வந்து நம்ம இந்த டாப்பிக்கை வந்து கேட்கவே தேவையில்லை. நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு தூங்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அந்த 1 ஹவரில் அதை பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஏன்னா வந்து எப்படியோ நம்ம இதை கையில் வச்சுட்டு நம்ம தாட் வந்து வேறு எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை படித்த மாதிரியும் நமக்கு இல்லை, டைமும் நமக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி தான். ஸோ தட் நம்ம எதை படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து உட்காந்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. இல்லாட்டி வந்து அதுக்கு நமக்கே வந்து அதுக்கப்புறமா ஒரு கில்ட் ஃபீலிங் வரும், இதை படிச்சிருக்கலாமே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே படித்து முடிச்சிட்டா நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த நாளையோட ஷெட்யூல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ எஸ், இந்த வீடியோ கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ எஸ், கீப் லேர்னிங், ஒர்க் ஹார்ட் அண்ட் அச்சீவ் யுவர் கோல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்க்கலாம். டு தி எண்ட். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ்.